ராதிகா கேக்குறாங்க, கோபி எங்க போறீங்க? ராதிகா, நானும் அம்மாவும் சேர்ந்து வாக்கிங் போறோம். கோபி, நானும் வர்றேன். 2 பேரும் சேர்ந்தே வாக்கிங் போவோம். கோபி அவங்க அம்மா ஈஸ்வரிய வாக்கிங்க்கு கூட்டிட்டு போகாம ராதிகாவை கூட்டிட்டு போறாரு. ஈஸ்வரி கோபிய முறைச்சு பாக்குறாங்க. இத செலியன் பாத்துக்கிட்டே இருக்காரு. ராதிகாவும் கோபியும் கிளம்புறப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, கோபிக்கு செக்கப் இருக்கு, குடு அந்த ஃபைல. வா கோபி, நம்ம போயிட்டு வந்துடலாம் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்றாங்க. ராதிகாவும் பின்னாடியே ஆஸ்பத்திரிக்கு கோபியோட வர்றாங்க. 3 பேரும் போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு ஈஸ்வரி கோபி கூட போறாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, அத்தை நீங்க இங்கேயே இருங்க, நானும் கோபியும் டாக்டரை பார்த்துட்டு வரோம். ஈஸ்வரி சொல்றாங்க, நான் தாண்டி கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகா கைய புடிச்சு கோபிய இழுத்துட்டு போறாங்க டாக்டரை பாக்குறதுக்கு. ஈஸ்வரிய நர்ஸு டாக்டரை பாக்குறதுக்கு அனுமதிக்கல. ஈஸ்வரி தளர்ந்து போய் வீட்டுல படுத்துடுறாங்க. கோபி கேக்குறாரு, அம்மா என்னம்மா பிரச்சனை? ஈஸ்வரி சொல்றாங்க, ராதிகா நேத்து வந்தவடா, நான் உன்னைய பெத்தவ, அவளை விட எல்லா உரிமையும் எனக்கு தாண்டா இருக்கு. டாக்டரு என்னப்பா சொன்னாரு? அம்மா ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாரு. இதுதான் காரணமாம்மா, நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாரு. சரிப்பா, நான் இனிமேட்டு எதுவும் உன்னைய சொல்லல. இதான்ப்பா எனக்கு எல்லாமே. அம்மா எனக்கு நல்லா புரியுதுமா. நாளை சந்திப்போம்.